சரண்னு ஒரு ப்ரோ அவர் ஜியோ ஏர் ஃபைபர் 6 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காராம். அவருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, முன்னாடியே பில்லிங் டேட் முடிகிற மாதிரி கணக்கு வருது. அவர் இன்ஸ்டால் பண்ண டேட் டிசம்பர் 26, 2023, ஜூன் 7 முடிகிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த பிளான் முடியுதுன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம ஜியோ கஸ்டமர் கால் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணோம். டிசம்பர் 26 தான் நான் வாங்கினேன், எனக்கு ஜூன் 26 தான் முடியணும், ஆனால் அதுக்கு முன்னே முடிஞ்சிது, ஜூன் 7 முடிஞ்சிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ஜியோ ஏர் ஃபைபர் கஸ்டமர் கால் கான்டாக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். நம்ம கால் பண்ணி அப்படி எடுத்துட்டாங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் ஒண்டி தான் பேசுவாங்க. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம், தமிழ் கஸ்டமர் கால் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இத்தனை நாள் வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு கஸ்டமர் கால் நம்பர் வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதில் கடைசியில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. நானும் கஸ்டமர் கால் பண்ணி சொன்னவொடனே கரெக்டான டேட்டில் எந்த டேட்டுக்கு முடியணுமோ அது கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஜியோ ஏர் ஃபைபர் புக் பண்ண தேதி டிசம்பர் 14, 2023. எனக்கு பில்லிங் சைக்கிள் டிசம்பர் 21. எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவங்க இன்ஸ்டால் பண்ணது அடுத்த நாள் டிசம்பர் 5, ஆனால் எனக்கு பில்லிங் சைக்கிள் 21, டிசம்பர் 21. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், ஒரு மாதம் போயிடுச்சு அப்படின்னு. 7 நாள்லேயே ஒரு மாதம் பிளான் முடிஞ்சிச்சேன்னு நினச்சேன் நானும். அதுக்கடுத்து தான் ஜியோ கஸ்டமர் கால் ஃபோன் பண்ணி சொன்னால், டிசம்பர் 21 தான் உங்களுக்கு பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 21 ஜூன் 21 வரைக்கும் உங்களுக்கு பிளான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 7 நாள் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்களாம். எனக்கு பில்லிங் சைக்கிள் மாதம் 21 வருது பில்லிங் சைக்கிள். நீங்கள் எப்போ இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பில்லிங் சைக்கிள் மாறும். எனக்கு 21 பில்லிங் சைக்கிள் வருது. இந்த மாதத்தோட என் பிளான் முடியுது. 6 மாதம் யூஸ் பண்ணிட்டேன். ஜூன் 21 இந்த பிளான் முடியுது. அவங்க ஃபஸ்ட்டு ஜியோ ஏர் ஃபைபர் வாங்குறப்ப தான் 6 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணணும் மொத்தமாக. ஆனால் நம்ம இந்த 6 மாதம் முடிஞ்சிட்டவனே 1 மாதம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3 மாதத்துக்கு உதட்டி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6 மாதத்துக்கு உதட்டி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, 1 மாதம் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, 3 மாதம் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, எது நீங்கள் பார்த்து ரீசார்ஜ் பண்ணுங்கள். இந்த பிளான்லாம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதை பற்றி போடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம நிறைய பேருக்கு மை ஜியோ ஆப் எப்படி யூஸ் பண்ணதுன்னு டவுட்டாக இருக்குது. அது எப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், எப்படி யூஸ் பண்ணதுன்னு. இந்த மை ஜியோ ஆப் நீங்கள் டிவிலையும் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வாங்குறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதை போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டோடனே நீங்கள் என்னென்ன பிளான் போட்டிருக்கீங்களோ அதை காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷனாக சர்ச் பண்ணது, நெக்ஸ்ட்டு ஹோமு, அடுத்தது செட்டிங்ஸு, அடுத்தது ஹெல்ப். உங்களுக்கு எதுனா ஒரு சந்தேகம் இருந்தால் கஸ்டமர் கால் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அது இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் கஸ்டமர் கால் நம்பர். இந்த ஜியோ ஏர் ஃபைபர் போஸ்ட் பெய்ட் கனெக்ஷன். நான் போட்டிருக்க பிளான் 706 ரூபா. நான் 6 மாதம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். என் பிளான் 21 முடியுது. எனக்கு மொத்தமாக 1000 GB கொடுப்பாங்க. என் பிளானோட ஸ்பீடு 30 MBPS அப்லோடு, 30 MBPS டவுன்லோடு. நான் இது வரைக்கும் 300 GB யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 700 GB இருக்குது. 698 GB கரெக்டாக இருக்குது. நான் இன்னும் யூஸ் பண்ண வேண்டிய ஜிபி. இந்த ஜியோ ஏர் ஃபைபரில் மொத்தம் 3 பிளான் கொடுப்பாங்க. 599 ஜிஎஸ்டியோட 706 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு 899 எல்லாத்துக்கும் 18% ஜிஎஸ்டி வரும். அதோட கணக்கு போட்டுக்கணும். நம்ம 14 ஓடிடி ஆப்ஸுக்கு மேலே இந்த பிளானில் 1199 ரூபா. இந்த பிளானில் ஒண்டி தான் ஜியோ சினிமா, அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஜியோ சினிமா ப்ரைம் நம்பர். மிச்சம் இருக்கிற 2 பிளானில் ஃப்ரீ கண்டென்ட் ஒண்டி தான் பார்க்க முடியும் நம்மளால். நான் இந்த பிளானை பற்றிலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் ஐக்கான் வரும். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மை ஜியோ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம ஜியோ ஏர் ஃபைபர் பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி நம்ம டெய்லியும் டேட்டா எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அதை கூட கரெக்டாக காட்டிடுவாங்க பாருங்கள். இந்த 599 ரூபா பிளானில் என்னென்ன ஓடிடி ஆப்ஸ் கொடுக்குறாங்கன்னு அப்படியே காட்டுறாங்க பாருங்கள். ஜிஎஸ்டியோட 706 ரூபா.
யாருன்னா புது கனெக்ஷன் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் பிளான் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு பிளான் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் போட்டு இருக்க பிளானில் வந்து ஜியோ சினிமா வந்து ஃப்ரீ கண்டென்ட் ஒண்டி தான் கொடுப்பாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வரும், அடுத்து சன் நெக்ஸ்ட் வரும், G5 வரும், சோனி லைவ் வரும். இந்த பிளான்லாம் 4 டிவைஸில் ஒரே நேரத்துலேயே பார்த்துக்கலாம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், G5, சோனி லைவ் எல்லாமே. ஜியோ டிவிக்கோசம் இந்த பிளானில் ஜியோ டிவி ஒண்டி பார்க்குற மாதிரி, சேனல் ஒண்டி பார்க்குற மாதிரி இராஸ்னவுலாம் சேனல் ஒண்டி தான் பார்க்க முடியும். அந்த ஓடிடி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல், அதில் வந்து நம்ம ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் மாற்றலாம், மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே பாருங்கள். இதுக்கு முன்னே நம்ம ஜியோ ஏர்ஃபைபர் பற்றிலாம் ரிவ்யூ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னா ரைட் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஜியோ செட்டப் பாக்ஸ், ஜியோ ரவுட்டர் அதை பற்றிலாம் எதுவும் சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே டெமோ வீடியோ ஒன்று ஓட்டுவாங்க. அதை பார்த்து கூட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். அவங்களே டெமோ வீடியோ போடுவாங்க, எப்படி ரிமோட் கனெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம டிவியில் ஓடிடி ஆப்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றிலாம் போடுவாங்க பாருங்கள். அந்த 4வது ஆப்ஷன் ஹெல்ப்னு இருக்குல்ல, அதில் தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம ஜியோ கஸ்டமர் கால் நம்பர் வரும். அது ஃபஸ்ட்டு சொல்லி ஜியோ என்ன ஒன்று பிரச்சனை இருக்குன்னா, ஜியோ ஏர்ஃபைபரில் என்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் தான் நீங்கள் கால் பண்ணி சொல்லணும். ஆனால் டக்குன்னு எடுக்கவே மாட்டாங்க இந்த நம்பரில். ஜியோ ஏர்ஃபைபருக்குன்னு செப்பரேட்டாக எதுவும் நம்பர் இல்லை. இந்த நம்பர் ஒண்டி தான் நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுவும் இங்கிலீஷ் ஹிந்தி ஒண்டி தான், முன்னாடி சொன்ன மாதிரியே தான் பிரச்சனை. உங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம தமிழில் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும், வெயிட் பண்ணணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் தான் அதுக்கடுத்து தமிழில் கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க பதில். ஜியோ ஏர்ஃபைபருக்குன்னு என்ன தனியாக ஒரு நம்பர் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டாக எடுத்து எதுனா டக்குன்னு காண்டாக்ட் பண்ணுற மாதிரி நம்பர் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இது ஒண்டி தான் கடுப்பேறுது. இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் ஜியோ ஏர்ஃபைபரில் என்னென்ன பிளான் இருக்குதுன்னு அப்படியே பாருங்கள். இதுக்கு முன்னே நம்ம ஜியோ ஏர்ஃபைபர் பற்றி ரிவ்யூ போட்டிருக்கோம், ஜியோ செட்டப் பாக்ஸ் பற்றி ரிவ்யூ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா எண்டு ஸ்க்ரீனில் கார்டு வரும், வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் பாருங்கள் கிளிக் பண்ணி. உங்களுக்கும் என்ன ஜியோ ஏர்ஃபைபர் பற்றி சந்தேகம் இல்லை என்ன ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிப்ளை பண்ணுவோம். உடனே கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி வீடியோவும் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.